மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியா சமையலில் பார்க்க போகிறது பரங்கிக்காய் தொக்கு. அதுக்கு பரங்கிக்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் தேவையான அளவு, வெல்லம் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் தேவையான அளவு, கடுகு தாளிக்கிறதுக்கு, கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே பெருங்காயம், துருவி வச்சுருக்க பரங்கிக்காய். இப்போ பரங்கிக்காய் தொக்குக்கு நம்ம பரங்கிக்காய் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தூள் உப்பே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளுடைய பரங்கிக்காய் தொக்குக்கு பரங்கிக்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு தனி மிளகாத்தூள். நம்மளோட பரங்கிக்காய் தொக்கு நல்லா வெந்துருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கத தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த வெல்லம் நுணுக்கி வச்சுருக்க வெல்லத்தையும் போட்டு இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துகிட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பரங்கிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ இது கூடயே வெஜிடபிள் ஆம்லெட்டும் போட்டு காமிக்கிறேன். அதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வெஜிடபிள் ஆம்லெட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் நான் துருவி வச்சுருக்கேன். கேரட்டு, அப்புறம் கோஸு, பீன்ஸு, அப்புறம் குடமிளகா, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எல்லாம் நல்லா நைஸாக துருவி வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு, மிளகு சீரகம் முணுக்கி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், உப்பு, முட்டை. வாங்கப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வெஜிடபிள் ஆம்லெட்டுக்கு அதோட காய்கறி கூட 4 முட்டையும் உடச்சி ஊற்றிருக்கேன். அதோட மிளகு சீரகம், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்துக்கிட்டு எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கரண்டி ஆம்லெட்டு சும்மா அப்படியே லேசாக வச்சுக்கோங்க. ஆம்லெட்டை மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறம் இப்போ திருப்பி விட்டு காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ திருப்பி விட்டுலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன், பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஆம்லெட்டுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டோம்ல, அதை வதக்கியும் நீங்கள் போட்டுக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாக போடும்போது கொஞ்சம் நறுக்குன்னு, அதாவது க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த முட்டை கலந்து வச்சுருக்கோம்ல, இதுலேயே நம்ம இந்த பரங்கிக்காய் தொக்கு ஒரு ஸ்பூனு போட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு இப்போ ஊற்றிட்டு காமிக்கிறேன். நம்மளுடைய வெஜிடபிள் ஆம்லெட்டும் அப்புறம் தொக்கு, அதாவது பரங்கிக்காய் தொக்கு. இது பரங்கிக்காய் தொக்கு நீங்கள் வெளியில் 3 நாள் தான் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 5 நாள் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே தாங்காது. அதனால் அதுக்குள்ளே சீக்கிரம் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பரங்கிக்காய் தொக்கு எதுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு, இந்த பரங்கிக்காய் தொக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இந்த மாதிரி ஆம்லெட்டு, அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப